தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆகும். வைகாசியும் ஆனியும் இணைந்த மாதம், கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம். அப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரகங்களின் பெயர்ச்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரும் அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பெயர்ச்சியில் ஏற்படுகிறது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பெயர்ச்சிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் பெயர்ச்சியாகும். சில மாதங்களாகவே பகை கிரகங்களுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். ராகுவிடம் இருந்து விலகி தனித்து பயணம் செய்வது பல ராசிகளுக்கு யோகம் கொடுக்கும். ஜூன் 1ஆம் தேதியே செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இது லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்தும். சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது ஆனி மாத பிறப்பை குறிக்கும். மிதுன ராசியில் பெயர்ச்சியடையும் புதன் பகவானால் 3 ராஜயோகங்கள் உண்டாகும். சனி பகவான் மாத இறுதியில், அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வக்கர பெயர்ச்சி அடைகிறார். சனியின் பார்வையில் செவ்வாய், சனி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் போன்றவைகளால் சில நெருக்கடிகளை உண்டாக்கும். குரு பகவானின் சுப பார்வை கன்னி ராசியில் இருக்கும் கேது பகவானின் மீது படுவதால் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும். இந்த கிரக பெயர்ச்சிகளின் காரணமாக மிதுன ராசியில் புதாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகம், கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகிறது. இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பதவி உயர்வும் தன வரவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றியும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால் எதிரிகளின் தொல்லை இருக்காது. நினைத்த காரியங்கள் ஈடேறும். 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார். உடல் நலனில் சிறு உபாதைகளை கொடுப்பார். பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. புதிய வாகனம் வாங்குவதை தவிர்த்து உபயோகப்படுத்திய வாகனத்தை வாங்குவது சிறந்தது. அதேபோல் வீடு கட்டுவதை விட கட்டிய வீட்டை வாங்குவதும் சிறப்பானது. 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகு வெளியூர் வெளிநாடு பயணங்களையும் அதனால் ஆதாயத்தையும் கொடுப்பார். உங்கள் குழந்தைகளை வெளியூர் அல்லது வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு திருமணத்திற்கு வழிவகை செய்வார். திருமண வாய்ப்பு தேடி வரும். நல்ல வரன் அமையும். கூட்டு தொழில் செய்வோருக்கு சிறப்பாக இருக்கும். லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குழப்பம் இருக்காது. சந்தோஷம் நிலவும். பணம் இப்போது உங்களை தேடி வரப்போகிறது. சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைகிறது. இந்த மாதத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் என்றே கூறலாம். இம்மாதம் சுக்கிர பெயர்ச்சிக்கு பிறகு நன்மையே அதிகம் இருக்கும். திருமண தடங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குரு பகவான் அதனை சரி செய்வார். 2ஆம் திருமணம் வாய்ப்பு கூட உள்ளது. உங்களின் சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் வாய்ப்பும் உள்ளது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணவரத்து இருக்கும். நீங்கள் ஏமாந்த பணம் உங்களின் கைக்கு வந்து சேரும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடலில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறையும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். அடிவயிற்று பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். பல வகைகள் மற்றும் துவர்ப்பு சுவை கொண்ட உணவுகளில் சேர்த்துக் கொள்வது நல்லது. இம்மாதம் பெண்களுக்கு ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். புதிய நபர்களில் அறிமுகத்தால் சில மாற்றமான தருணங்கள் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் தேவைக்கேற்ப கிடைக்கும். குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. காரசாரமான விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும். பணிபுரிவோருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த சில சங்கடமான சூழல் மறையும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பணி நிமித்தமான சில பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேண்டாம். அலுவல் பணியில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் அறிமுகமும் ஏற்படும். தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறையும். சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். லாபத்தை தனியே எடுத்து வைப்பது நல்லது. எதிலும் பேராசையின்றி அளவுடன் இருந்தால் மன நிம்மதி ஏற்படும்.
பொருட்களின் தரங்களை அறிந்து கொள்முதல் செய்யவும். புதிய முதலீடு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான ஒரு தேடல் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். மறைமுகமான சில எதிர்ப்புகளால் போட்டியும் புதிய அனுபவமும் கிடைக்கும். ஆடம்பரமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் உறவுகள் மூலம் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல வியூகங்களை அமைத்து செயல்படுங்கள். சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது தோன்றி மறையும். தனவரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். பொய்யான வாக்குறுதிகளை குறைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை இம்மாதம் பேச்சுக்களில் கவனமுடன் இருக்க வேண்டும். உயர்நிலை கல்வியில் அலைச்சலும் புரிதல் இன்மையும் நேரலாம். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். கணிதத்துறை சார்ந்த மாணவர்கள் 1க்கு 2 முறை படிப்பது நல்லது. கணிப்பொறியியல் சார்ந்த துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். மேலும் இம்மாதம் சிறப்பாக அமைய புதன்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து வர தொழில் சார்ந்த தடைகள் விலகும். சேமிப்புகள் அதிகரிக்கும். சிறப்பு பரிகாரங்கள். கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக 7 அல்லது 14 அல்லது 7 மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும். குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை வன்னி குச்சி அல்லது மாதுளை மர குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதி அதை குளம், ஆறு அல்லது கோவில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடவும். எழுதிய பின்னர் ஸ்டீம் என்பது அழிந்துவிட்டாலும் பரவாயில்லை. இவ்வாறு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வர லட்சுமியின் அருள் உண்டாகி பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர தொடங்கும். வெண்கடுகு சிறிது, 2 வத்தல் மிளகாய், 3 கல் உப்பு, பச்சை கற்பூரம் 3 இவை அனைத்தும் சேர்த்து வெள்ளை துணியில் போட்டு பின்பு அதை முடிந்து நல்லெண்ணெயில் நனைத்து வீட்டின் முன்பு இரவு 10 மணிக்கு மேல் எரிக்க ஏவல், பில்லி சூனியம் விலகும். தூங்கும் போது யாரோ அமுக்குவது போன்று இருப்பது, சிறுவர்கள் பயத்தில் சிறுநீர் கழிப்பது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் படிகார கற்களை தூங்கும் அறையில் அல்லது தலையணைக்கு கீழே வைக்க வேண்டும். தோல்வி, அவமானம், எதிர்ப்புகள் ஆகியவற்றை சமாளிக்கும் மன வலிமையை அதிகரிக்க வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். முடியவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் காரியத்தை கூட உடனே முடித்து காட்டும் வல்லமை படைத்தவள் வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மனுக்கு 8 சனிக்கிழமையில் சுத்தமான மண் அகல் விளக்கு ஒன்றை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு கருநீல துணியை கட்டமாக வெட்டி அதில் கொஞ்சம் வெண்கடுகு சேர்த்து எல் தீபம் ஏற்றுவது போல முடிந்து கொள்ள வேண்டும். காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலான காலகட்டத்தில் அல்லது இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.